கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசிரியத்து தருவாராக. நாம் 17வது அதிகாரத்தை, யோவான் 17வது அதிகாரத்தை படித்து முடித்துவிட்டு இப்பொழுது 18வது அதிகாரத்துக்கு வருகிறோம். நம்முடைய திருவிருந்தின் தியானத்திலே அதன் சில முக்கியமான விஷயங்களை நாம் தியானித்தோம். இந்த 4 நற்செய்தியாளர்களுமே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கிறார்கள். ஆகவே நற்செய்தி என்று சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மிக முக்கிய இடம் வகிக்கிறது. அது மட்டும் நற்செய்தி அல்ல. அது மட்டும் நற்செய்தின்னு சொல்லியிருந்தா அந்த நற்செய்தியாளர்கள் அதில் ஆரம்பித்திருப்பாங்க. ஆனால் அதில் ஆரம்பிக்கல. அவங்க பிறப்பில் ஆரம்பிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய அருட்பணியில் ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய போதனை, அவருடைய செயல்கள், அவருடைய காலத்திலே வாழ்ந்த மனிதர்களோடு, சமய தலைவர்களோடு அவருக்கு இருந்த உரையாடல்கள், இவை எல்லாவற்றையுமே பதிவு செய்கிறார்கள். ஆகவே நற்செய்தி என்பது அந்த முழு காரியங்களை நாம் புரிந்து கொள்வதிலே தான் அடங்கி இருக்கிறது. ஆனாலும் இந்த சிலுவை, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகிய இந்த பகுதிக்கு 4 நற்செய்தியாளர்களுமே மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் இல்லையா? அப்ப யோவான் தன்னுடைய 18, 19, 20, 21 ஆகிய 4 அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை, அவருடைய கைது, அவருடைய விசாரணை, அவருடைய சிலுவை, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை குறித்து யோவான் தெளிவாக பேசுகிறார். மற்ற நற்செய்தியாளர்களைப் போலவே நான் வழக்கம் போல இயேசுவினுடைய வாழ்வையும், அவருடைய பணியையும், அவருடைய மற்ற நிகழ்வுகளையும் குறித்து யோவானுடைய பதிவு மற்ற நற்செய்தியாளர்கள், சமநோக்கு அல்லது ஒற்றுமை நற்செய்தியாளர்களுடைய போக்கிலே இருந்து சற்று வித்தியாசப்பட்டிருக்கும் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக யோவான் சில விஷயங்களை தனிச்சிறப்பாக தன்னுடைய நற்செய்தியின் மூலமாக தன்னுடைய வாசகர்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார் என்பதை நாம் அறிவோம். அந்த காரியங்கள் சிலவற்றை நாம் இங்கே கவனிப்பது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வாட்ச் ஓடலை இல்லையா? என்னடா அப்போதுலேருந்து 10:30 மணியாவே இருக்கும் பார்க்கலாம். சில அடிப்படையான உண்மைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவது, நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் தனக்கு நேரிட போகிற நிகழ்வுகள் அனைத்தையும் குறித்து மிக தெளிவான அறிவும் ஆயத்தமும் உடையவராக இருந்தார். ஜீசஸ் வாஸ் கம்ப்ளீட்லி ரெடி ஃபார் ஹிஸ் டெத். தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு இயேசு கிறிஸ்து முழுவதும் ஆயத்தமானவராக இருந்தார். மிக முக்கியமான உண்மை, சரிங்களா? மரணம் என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம்தான் இல்லைங்களா? பிறக்கிற ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்விலே மரணத்தை தான் நோக்கிய தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறது. ஆனால் யாரும் அதை நினைத்து பார்ப்பதில்லை. மரணத்தை நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மனிதர்கள் யாரும் இல்லை. மரணத்தை நினைத்து ஓடுகிறவர்களும் மிக மிக அரிது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது, அந்த உலகத்திலே அவர் பிறந்த பொழுதே அவரை குறித்து சொல்லப்பட்ட முன்னறிவிப்புகள், அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே அவர் இந்த உலகத்திலே தன்னுடைய பணியை முடிப்பதற்காக வந்திருக்கிறார். அந்த பணியிலே அவர் சிலுவையிலே பாடுபட்டு மரணமடைந்து உயிரோடு எழும்ப வேண்டும் என்ற அந்த ஒரு உன்னத இலக்கை நோக்கித்தான் அவருடைய வாழ்க்கை பயணம் அமைந்திருந்தது. அப்ப நம்ம பார்த்தோம் 13வது அதிகாரத்திலே அங்கே காட்டிக் கொடுப்பவனை பார்த்து நீ போய் சீக்கிரமாய் செய் என்று அவனை அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு 14, 15, 16, 17 அதிகாரங்களிலே தன்னுடைய சீடர்களோடு நெருங்கின விவரங்களை எல்லாம் பேசி 17வது அதிகாரத்திலே அவர்களுக்காக அவர் விண்ணப்பித்து விட்டு 18வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே போனவன் போர்ச்சவர்களையும் ரோம போர் வீரர்களையும் கூட்டிக் கொண்டு இவரை சுரை பிடிப்பதற்காக வருகிற காட்சியோடு 18வது அதிகாரம் ஆரம்பிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அந்த நிகழ்வை எதிர்பார்த்து காத்திருந்தார். யோவான் இந்த இடத்திலே மற்ற நற்செய்தியாளர்களைப் போல அவர் கெத்செமனே தோட்டத்திலே, மற்ற நற்செய்தியாளர்கள் அந்த தோட்டத்தை கெத்செமனே தோட்டம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே யோவான் அந்த தோட்டத்துக்கு பெயர் சொல்லவில்லை. கெத்செமனே தோட்டத்திலே அவர்
தன்னுடைய நெருங்கின சீடர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களை எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி நிறுத்திவிட்டு இவர் சற்று தூரம் போய் 3 முறை தன்னுடைய பிதாவிடத்திலே வியாகுலத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்படி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவருடைய வேர்வையின் பெருந்துளிகளாக, வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக வந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மிகவும் வியாகுலப்பட்டார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். இந்த பாத்திரம் என்ற அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, கடவுள் தனக்கு கொடுத்திருக்கிற, பிதா தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணியை குறிக்கிறது. அந்த பணி அவருடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை உள்ளடக்கியதாக இருக்கிறது. குறிப்பாக சிலுவை மரணம் மக்களாலே புறக்கணிக்கப்பட்டு, பாடுபட்டு, நிந்திக்கப்பட்டு, புறம்பே தள்ளப்பட்டு, கொலை செய்யப்பட்டு அடக்கம் பண்ணப்படுகிறதான ஒரு நிலைப்பாடு. அது இந்த உலகத்திலேயே மிகவும் அநீதியான ஒரு செயல். இந்த உலகத்திலே மிகவும் வேதனையான, துன்பமான ஒரு அனுபவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அங்கே அவர் பாவத்தின் தண்டனையை சுமந்து தீர்த்தார் என்று நாம் மற்ற பகுதிகளிலே வாசிக்கிறோம். மனுக்குலத்தின் மீது வரவேண்டிய பாவத்தின் தண்டனையை அவர் சுமந்து தீர்த்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு பிரதிநிதியாக இஸ்ரவேல் மக்கள் மேல் வரக்கூடிய நியாய தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆக கடவுளுடைய கோபத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் அவரை அடையாளப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ஒரு கொடூரமான மரணம், வேதனை நிறைந்த ஒரு மரணம். ஆனால் இயேசு அதை ஆயத்தத்தோடு தான் ஆரம்பத்திலே இருந்தே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார். அனைத்து நற்செய்தியாளர்களுடைய எழுத்துக்களிலும் அவர் தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பித்து 1 வருடங்களுக்குள்ளாக, சில காலத்துக்குள்ளாகவே அவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து, நீங்க சிலுவையில் அறையப்படவும், நான் காட்டி கொடுக்கப்பட, சிலுவையில் அறையப்பட, துன்பப்பட, மரணமடைய, உயிரோடு எழும்ப வேண்டும் என்பதை அவர்களுக்கு அவர் சொல்ல தொடங்கினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவருடைய எதிர்பார்ப்பு சிலுவை மரணத்தை நோக்கியதாக இருந்தது. அவர் ஆயத்தப்பட்டவராக அவர் முன்னேறி சென்றார். ஏசாயா 75வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 75 8வது வசனம். சங்கீதம் 75 8வது வசனம். சங்கீதம் 75 8. கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அதிலிருந்து பார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதில் வண்டல்களை குடிப்பார்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, இவர் காதை வெட்டின உடனே அவனுடைய பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ உன்னுடைய வாளை உரையிலே போடு, என் பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் குடிக்க வேண்டாமா என்று கேட்கிறார். அந்த பாத்திரத்தை குறித்து தான் நாம் சங்கீதம் 75 8 வாசிக்கிறோம். என்ன? கடவுளுடைய கோபாக்கினையின் பாத்திரம். திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. அதை வார்க்கிறார். துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை. பூமியிலே இருக்கக்கூடிய துன்மார்க்கர்னா யாரு? துன்மார்க்கர்ன்ற பாவிகள், அக்கிரமக்காரர்கள், அநீதியை நடப்பிக்கிறவர்கள். சன்மார்க்கம் என்றால் நல்ல வழி, துன்மார்க்கம் என்றால் தீய வழி. தீய வழியிலே வாழுகிற ஒவ்வொருவரும் கடவுளுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே அவர்கள் வாங்கி குடிக்கிறார்கள். இது ஒரு ஓமையாக சொல்லப்பட்டிருக்குது. அதுக்காக ஆண்டவர் மேல இருந்து ஒரு கப் அப்படி நீட்டிட்டு இருக்காரு.
அதுல நல்ல மதுபானம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷமா வாங்கி குடிக்கிறதுக்கு போறதில்லை. இது என்னது, ஒரு அடையாள மொழி. கடவுள் தன்னுடைய கோபத்தை இந்த உலகத்தின் மீது காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்திலே கடவுளினுடைய கோபம் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய பாவம், மனிதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக தேவனுடைய கோபம் வானத்திலே இருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்திலே அங்கே நற்செய்தியை பற்றி பேசும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மனிதனுடைய எல்லா விதமான அவபக்திக்கும், மனிதனுடைய எல்லா விதமான அநியாயத்திற்கும் விரோதமாக கடவுளுடைய கோபம் வானத்திலே இருந்து வெளிப்பட்டிருக்கிறது. அதை துன்மார்க்கர் அந்த கோபமாகிய பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடிக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய வழியை விட்டு மனிதன் விலகிய காரணத்தினாலே அவன் தன்னை கெடுத்துக்கொண்டு, பூமியை கெடுத்துக்கொண்டு, இந்த உலகத்தை இன்றைக்கு வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் சென்றிருக்கிறான் இல்லையா? அதைத்தான் நாங்க நேற்று அந்த மாநாட்டில் மிக அழகாக மக்கள் சொன்னாங்க. கடவுள் எல்லாம் பேச மாட்டாங்க, அவங்க கடவுள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மை நிலவரத்தை மிக தெளிவாக எடுத்து அறிவிக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய தகவல்கள் ஒரு தெளிவாக ஒரு தகவல்கள் அடங்கிய கைநூலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வேணா உங்களுக்கு தேவையானவர்களுக்கு நான் அதுல ஒரு பிரதி தரேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மழை வீழ்ச்சி எவ்வளவு குறைந்திருக்கிறது, நிலத்தடி நீர் ஆதாரம் எவ்வளவு குறைந்திருக்கிறது, மக்களுக்கு நீர் வளம் எவ்வளவு தேவையா இருக்கிறது, எவ்வளவு பற்றாக்குறை இருக்கிறது, உணவு உற்பத்தி தேவை எவ்வளவு இருக்கிறது, உள்நாட்டில இருந்து எவ்வளவு உற்பத்தி வருது, வெளிநாட்டில இருந்து எவ்வளவு உற்பத்தி கொண்டு வரணும், உள்நாட்டில இருந்து இந்த உற்பத்தியை செய்ய முடியுமா முடியாதா? ஆனால் அதை செய்ய விடாம மக்களை விவசாயத்தை விட்டு திட்டமிட்ட முறையிலேயே 1947 இருந்தே இவர்களுடைய மரபுசார் விவசாயத்தை, இயற்கை உரங்களை பயன்படுத்தி செய்த மரபுசார் விவசாயத்தை அழித்தொழித்து விட்டு ரசாயன இயந்திரங்களை பயன்படுத்தி செய்கிற விவசாயத்தை இவர்களுடைய தலையிலே கட்டி அந்த ரசாயன உரங்களினால் வரக்கூடிய லாபங்களை பன்னாட்டு முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கு அவர்களுக்கு புரோக்கர் வேலை செய்த வேலையைத்தான் அரசாங்கங்கள் இந்தியாவிலையும் சரி, இலங்கையிலையும் சரி, எல்லா நாட்டிலையும் செய்திருக்காங்க. பணவரி, லாப வரியினாலே மக்களினுடைய வாழ்வியல் தன்மைகளை சிதைத்து, இயற்கை வளத்தை சிதைத்து, நிலத்தடி ஆதாரங்களை, நிலத்தடி நீருக்கு இருக்க வேண்டிய தன்மைகள் எல்லாவற்றையும் கெடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆறுகளிலும் இருந்து மணலை வரம்பற்ற முறையிலே திருடி கொள்ளையடித்து கொண்டு போய் மற்ற மாநிலங்களிலே விற்று, காவிரி ஆற்றை திறந்து விட்டா கூட அது கடைமடையை போய் சேர முடியாத அளவுக்கு அங்கங்க பெரிய பெரிய பள்ளத்தை தோண்டி அவலத்தையும் செய்த மனிதனுடைய பண ஆசை என்ற அக்கிரமத்தினாலே இன்றைக்கு சாவின் விளிம்பு நிலையில கடவுளினுடைய கோபத்தின் தகிப்பிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். மனிதன் தப்பு செய்தானா அதற்குரிய தண்டனை எல்லாரும் அனுபவிக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அனுபவிக்கத்தான் வேண்டியது. இதை பற்றி எல்லாம் எந்த விதமான கவலை இல்லாம மக்கள் உட்கார்ந்து என்ன பார்த்துட்டு இருக்காங்க? பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அறிவு மூளையெல்லாம் கலட்டி அடகு வச்சுட்டு எந்த காவாலி பயலோ யாருடைய லாபத்துக்காக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அக்கிரமமான, வக்கிரமமான, அசிங்கமான ஒரு நிகழ்ச்சியை உட்கார்ந்து வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கிறான். சாக போறான். அடுத்தது இவனுடைய சந்ததிக்கு தண்ணி இல்ல, வெப்பம், பூமி வெப்பமயம் ஆகிக்கொண்டே போகுது. ஒரு வருஷத்துல இருந்து இன்னொரு வருஷத்துக்கு வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல. இன்னொரு வருஷம் 2 வருஷத்துல அப்படியே தீ பிடிச்சு அங்கங்க எரியும். கதிராமங்கலத்துல இப்ப அப்படியே எரியுது. கதிராமங்கலத்துல அந்த எரிவாயு குழாய்களை போட்டு அங்க இருக்கக்கூடிய எண்ணெய்களை உறிஞ்சி எடுக்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குழாய்கள் வெடித்து அங்கங்க தீ பிடிச்சு எரியுது. இதை பற்றியெல்லாம் எந்த விதமான கவலை இல்லாம ஓவியா, காவியா, மாவியான்னு உட்கார்ந்து
முட்டாள் பயல்கள் மக்களுடைய கோடிக்கணக்கான பேர் அதுல கலந்து கொண்டு ஓட்டு போடுறானா, இவெல்லாம் வாழ்க்கையில கடவுளுடைய கோபத்தினால சாபத்தினால நாசமா போகக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாற்றப்பட்டிருக்கிறது. பண ஆசை நிறைந்த கொடியவர்களினாலே மனிதர்கள் முட்டாள்களாக்கப்பட்டு சிந்திக்க முடியாத நடைப்பிணங்களாக அறியாமையிலே அனாவசியமான காரியங்களுக்கு தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் காலத்தையும் செலவு செய்கிற கடவுளினுடைய கோபாக்கினையின் கீழாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கோபாக்கினையின் வண்டல்களை உறிஞ்சி குடிக்கிற ஒரு காரியத்தை செய்யும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரணம் அடைந்தார். இன்றைக்கு பூமி கடவுளினுடைய தண்டனைக்கு ஏதுவாக போய்கொண்டிருக்கிறது. அந்த தண்டனையிலே இருந்து மனிதர்களை காக்க வேண்டும், பூமியை காக்க வேண்டும், இந்த உலகத்தை தன்னுடைய படைப்பின் ஆதி நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மரணத்தை அனுபவிக்க ஆயத்தமானவராக வந்தார். மரணம்தான் விடுதலைக்கான வழி, மரணம்தான் வாழ்விற்கான வழி என்பதை அவர் அறிந்திருந்து தன்னை அந்த மரணத்திற்கு அவர் ஒப்புக் கொடுத்தார். அதைத்தான் நம்ம அங்க பார்க்கிறோம். மிக தெளிவாக பிடிக்க வாரான், இவர் என்ன செய்யறாரு? முன்னால நடந்து போறாரு. நான் யாரப்பா வேணும் உனக்கு? நசரேனாய் இயேசுவை தரேன், நான் தான் நசரேனாய் கொண்டு போறேன். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, யாரு இந்த மாதிரி இயேசுவை பின்பற்றி வாழுகிறார்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் யாரும் இந்த மாதிரி இயேசுவை பின்பற்றி வாழ்ற மாதிரி எனக்கு தெரியல. கிறிஸ்தவர்லாம் உட்கார்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி தான் பார்த்துட்டு இருக்காங்க. கிறிஸ்தவனுக்கெல்லாம் எந்த விதமான சமூக அக்கறையும் கிடையாது. கிறிஸ்தவன் சொல்லி சொல்றவனுக்கெல்லாம் சோத்திரம் பண்ணணும், கோயிலுக்கு போகணும், காணிக்க போடணும், இந்த உபதேசங்களை பற்றி விவாதித்து தங்களுக்குள்ள சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். அழிந்து போகிற மக்களுக்காக குரல் கொடுக்கிறவர்கள் யார்? நீதிக்கு தங்களை ஒப்பு கொடுத்து போராடுகிறவர்கள் யார்? அவங்களதான் நான் நேற்று போய் மாநாட்டில் பார்த்துட்டு வந்தேன். ஒருவேளை இயேசு கிறிஸ்து சொன்னதை போல உள்ள இருப்போம் நினைக்கிறவெல்லாம் வெளியே இருப்பான், வெளியே இருப்பான்னு நினைக்கிறவெல்லாம் உள்ள இருப்பானோ என்னமோ தெரியல. சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு பாடுபடுகிற துன்பப்படுகிற மக்களினுடைய சார்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தாரே, அப்படிப்பட்ட கிறிஸ்தவன் எங்கே? பாடுபடுகிற மக்களுக்கு சார்பிலே நாம் பாடுபடுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமா? தண்டனையை அனுபவிக்கிற மக்களுடைய சார்பிலே அவர்களுக்காக போராடுவதற்கு, அவர்களுக்காக நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? அப்படி இல்லை என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை நம்ம புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டார். நல்ல விஷயம், உபதேசம். அதனாலே மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு, நல்ல விஷயம், ஒரு பிரச்சனை இல்லை. அதனால நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், அவர் உங்களுக்கு கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், உங்களை பத்திரமா அவர் வச்சுக்குவாரு. நீங்க இந்த உலகத்துல எல்லா அக்கிரமம் பண்ணி பொருளாதார சுரண்டல் பண்ணி முதலாளிகளாக இருந்து உலகத்தை அழித்து சீரழித்துருவீங்க, உங்களை பத்திரமா கொண்டு கடவுள் பரலோகத்தை சேர்ப்பாரு. இதுக்குதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிச்சாரு. போலி கிறிஸ்தவம், போலி கிறிஸ்தவம் அதல்ல கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்து ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்? இயேசு சிலுவையிலே மரணம் அடைந்தார் என்று சொன்னால் அவர் என்னை பின்பற்றி நீயும் சிலுவையிலே மரிக்க ஆயத்தமாக என்னை பின்பற்றி வாழ்ந்தால் நீ என்னுடைய சீடன். இல்லைன்னா நீ என்னுடைய சீடன் அல்ல. இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட கிறிஸ்தவம் அல்ல. மக்களை வரம்பற்ற முறையிலே சுரண்டுகிற ஒரு கிறிஸ்தவத்துக்கு, முதலாளித்துவத்துக்கு ஆதரவளிக்கிற கிறிஸ்தவம் அல்ல. நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், ரியல் எஸ்டேட் பண்றேன்னா பண்ணிக்கலாம்,